சோ இப்ப நாம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா தரவு வாழ்க்கை வட்டம் அப்படின்னு சொன்னா என்ன, லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப தரவு வாழ்க்கை வட்டம் சொல்றது இப்ப நமக்கு தெரியும், ஒரு வட்டம் என்று சொல்றது நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கமோ மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அதே நேரம் வந்து ஒரு திரும்ப திரும்ப ஒரே வேலையை நம்ம செய்துட்டு இருந்தா அதுவும் வந்து என்ன, ஒரு லூப் மாதிரி தான், ஒரு வட்டம் மாட்டம், ஒரு சர்க்கிள் தான், ரைட்? அப்ப தரவு வாழ்க்கை வட்டம் என்று சொல்றது வந்து அது 3 படிகள் இருக்கும். முதலாவது படியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா தரவு வந்து உருவாக்கப்படும், அதாவது டேட்டா கிரியேஷன்ஸ். முதலாவது வந்து தரவுகள் வந்து என்ன செய்யப்படும், அந்த உருவாக்கப்படுறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா தரவு முகாமைத்துவம் செய்யப்படுறது, அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். மூணாவது பார்த்தோம்னு சொன்னா பயனற்ற தரவுகளை வந்து நீங்க நீக்கணும், அந்த ரிமூவல் ஆஃப் ஆப்சொலீட் டேட்டான்னு சொல்லுவோம், சரியா? அப்ப தரவு உருவாக்கம், முகாமைத்துவம், பயனற்ற தரவுகளை வந்து நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப முதலாவது நம்ம பார்ப்போம் தரவு வந்து உருவாக்கம் என்ன சொல்லி நம்ம முதலாவது பார்ப்போம், சரியா? அப்ப முதலாவது அர்த்தமுள்ள தரவுகளை முறைமைக்கு தரவு உள்ளீடு செய்யப்பட வேண்டும் அல்லது முறைமைக்குள்ளேயே உருவாக்கப்பட வேண்டும். முதலாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னா இங்க தரவுகளை வந்து உருவாக்கணும். தரவுகள் வந்து உருவாக்கணும் என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம அந்த தரவுகள் வந்து உள்ளீடாக வரும் ஒரு சிஸ்டம். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, பாடசாலை என்று சொல்றது ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. பாடசாலைக்கு உள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவரை வந்து நம்ம அந்த பாடசாலைக்குள்ள வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஒரு பாடசாலைக்குள்ள புதிதாக ஒரு மாணவரை வந்து நம்ம இணைக்க போறோம்னு சொன்னா அந்த மாணவர்களுடைய தகவல்களுக்கு தான் தரவுகள், அது டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஏஜ், ஃபாதர் நேம், விளங்குதா, அட்ரஸ், இந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும் என்று கேட்டா உருவாக்கப்படும். ஒரு குறித்த மாணவன் தொடர்பான தரவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும்னா உருவாக்கப்படும். அப்போ ஒரு மாணவனுக்கு இந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் உருவாக்குறாங்களோ, தரவுகள் என்ன அர்த்தம் நான் சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட பாடசாலையை நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில நம்ம மாணவர்களை வந்து இணைக்க போறோம்னு சொன்னா அந்த மாணவர் தொடர்பான தரவுகள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யப்படும்னா உருவாக்கப்படும், சரியா? உருவாக்கப்படும் என்ன அர்த்தம், மாணவனுடைய டேட் ஆஃப் பர்த்தா இருக்கலாம், அவருடைய விலாசமாக இருக்கலாம், வயதாக இருக்கலாம், பெற்றோருடைய பெயர்கள், தாயினுடைய பெயர்கள், அவருடைய தரவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும்னா உருவாக்கப்படும், ரைட்? அது இதே ஒரு மாணவனுக்கு நாம எடுக்கக்கூடிய அந்த தரவுகள் இருக்கு, நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய தரவுகள் அதே மாதிரி இப்ப சில பாடசாலைகள்ல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இணையக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு மாணவர்களுடைய தரவுகள் எல்லாம் வந்து நம்ம சேகரிச்சு அதை கிரியேட் பண்ணி நம்ம வச்சு கொள்ளணும். அப்ப நமக்கு இப்ப அவ்வளவு மாணவர்கள் நமக்கு பாடசாலையில வந்து ஜாயின் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இணைஞ்சிட்டாங்க, அவரோட தரவுகள் எல்லாம் நம்ம உருவாக்கிட்டோம். அந்த தரவுகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து மேனேஜ் பண்ணணும். அந்த தரவுகள் வந்து கிடைச்சிட்டு தரவுகள்னு சொல்லி அதை நம்ம தூக்கி வீச இயலாது. அப்ப கிடைச்ச தகவல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணணும்னா என்ன அர்த்தம், அந்த தரவுகளை வந்து நாம இலகுவாக கையாளத்தக்கதாக இருக்கணும், ஒரு பாதுகாப்பானதாக இருக்கணும், ஒரு நம்பகத்தன்மையானதாக இருக்கணும், அது இலகுவா போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதான் மேனேஜ்மெண்ட் சொல்றது, சரியா? மேனேஜ்மெண்ட் சொன்னா என்ன செய்யறது, அந்த இலகுவாக கையாளத்தக்க கூடிய மாதிரி இருக்கணும் ஏனையவர்கள். அப்ப நம்ம அந்த உருவாக்கின தகவல்களை வந்து காலம் செல்ல 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 அந்த தரவுகளை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வரணும். ஒரு பாடசாலையில வந்து ஒரு மாணவன் வந்து இணைஞ்சிட்டாருன்னு சொன்னா காலம் போக போக அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்ஸை போய் நம்ம சேர்க்கணும், அவர் மேலதிகமான ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம சேர்க்கணும். இப்படி அந்த மாணவன் வந்து ஒரு பாடசாலையில கற்கும் வரைக்கும் அவருடைய தரவுகளை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே வரணும். அதோட அந்த தரவுகள் எல்லாம் என்ன செய்யணும், அடுத்த கட்டமாக அது சரியாக முகாமைத்துவம் செய்யணும், மேனேஜ் பண்ணணும். அந்த நம்ம கிடைச்ச தரவுகள் இருக்குதானே, அந்த தரவுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், சரியாக வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பிறகு இப்ப நமக்கு அந்த சில தரவுகள் வந்து நமக்கு தேவை இல்லைன்னு நமக்கு தோணிச்சுன்னு சொன்னா அந்த தரவுகள் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த சிஸ்டத்துல இருந்து நம்ம வெளியே போட்டுருவோம். சிஸ்டம் என்ன அர்த்தம், பிறகு நம்ம படிப்போம். சிஸ்டம் சொன்னா என்னன்னு சொல்லி பிறகு வந்து நம்ம டீப்பா படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாம என்ன செய்வோம்னு கேட்டா, இப்ப பாடசாலைங்களோட சிஸ்டம் இருக்குதானே, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த தரவுகளை வந்து சேமிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முதல் உள்ள மாணவர்களுடைய தகவல்கள் இருக்கான்னு கேட்டா
சில பாடசாலைகள் அது இருக்க மாட்டாது. காரணம் என்ன? 20 வருடத்துக்கு முதல் படித்த மாணவனுடைய தகவல்கள் எல்லாம் அந்த பாடசாலை சிஸ்டத்துல இருந்து அவங்க அதை நீக்கிடுவாங்க. அப்ப தேவையான தரவுகளை மாத்திரம்தான், தேவையான தரவுகள், முக்கியமான தரவுகள் தான் அந்த பாடசாலையில சேமிக்கப்பட்டிருக்கும். தேவையற்ற தரவுகள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த பாடசாலை சிஸ்டத்துல இருந்து அந்த தேவையற்ற தரவுகளை நீக்கிடுவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க, மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி அடுத்த வருடம் அப்படியே ஒவ்வொரு வருடமும் தரவுகள் உருவாக்கப்பட்டு இருக்கும். அதே நேரம் தரவுகள் ஒரு பக்கம் முகாமைத்துவம் செய்யப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பயனற்ற தரவுகள் நீக்கப்பட்டு இருக்கும். அப்ப இந்த 3 விடயங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஒரு சிஸ்டத்துக்குள்ள அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி நடைபெற்று கொண்டு இருக்க போகுது. சரி, அப்ப ஒரு தரவு வாழ்க்கை வட்டம் சொன்னா இந்த 3 படியில் ஒரு டேம் எக்ஸாம், சரியா, ஒரு டேம் எக்ஸாம்ஸ்ல என்ன போட்டிருந்தாங்க கேட்டா, இதை ஏ, இந்த பாக்ஸுக்குள்ள பி, இந்த பாக்ஸுக்கு சி என்று போட்டு அந்த ஏபிசி முறையே என்னன்னு சொல்லி ஒரு எம்சிக்யூ கேள்வியாக ஒரு டேம் எக்ஸாம்ல ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க. சரியா, அதே மாதிரி சில இந்த கூற்று காரணங்கள்லையும் இந்த தரவு வாழ்க்கை வட்டம் தொடர்பாக சில கேள்விகள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாம வினாக்கள் செய்யும் போது தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இந்த இடத்துல தரவு உருவாக்கம் சொல்றது, அர்த்தமுள்ள தரவுகளை உருவாக்குவதற்கு முறைமைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா சிஸ்டம். முறைமைன்னு சொல்லக்கூடிய விடயம் என்னது, ஒரு சிஸ்டம். அதுக்கு தரவு உள்ளீடு செய்யப்படல் வேண்டும். இப்ப பாடசாலைங்கிற முறைமைன்னு எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு ஒரு மாணவர் ஜாயின்ட் ஆக போறா, அந்த மாணவர் தொடர்பான தரவுகள் என்ன செய்யணும், அந்த முறைமைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் ஒரு பாடசாலைக்கு ஒரு ஆசிரியர் ஜாயின்ட் ஆகிறாருன்னா அந்த ஆசிரியர் தொடர்பான தரவுகள் அந்த இடத்துல உள்ளீடு செய்யப்பட வேண்டும். அல்லது சில இடங்கள்ல சில முறைமைக்கு உள்ளேயே என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும். இப்ப பாடசாலைகள் சிஸ்டம் இருக்குது தானே, அந்த சிஸ்டத்துக்கு உள்ளேயே சில தரவுகள் என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும். ஏன்னா இப்ப நீங்க பாடசாலை ஒரு குறிப்பிட்ட மாணவர் பெற்ற புள்ளிகள்ங்கிறது அது பாடசாலை சிஸ்டத்துக்குள்ள உருவாக்கப்படுறதானே. அதே மாதிரி ஒரு மாணவனுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு தானே, அதுவும் அந்த பாடசாலைக்கு உள்ளேயே உருவாக்கப்படுறது. அப்ப பாடசாலைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பாடசாலைன்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்துக்கு வெளியே இருந்தும் தரவுகள் உருவாக்கப்படும், அந்த பாடசாலைக்கு உள்ளேயும் என்ன செய்யப்படும், தரவுகள் என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும். அப்ப உருவாக்கப்பட்ட தரவுகளை நீங்க என்ன செய்யணும், அடுத்த கட்டமாக முகாமைத்துவம் செய்யணும், டேட்டா மேனேஜ்மெண்ட். தரவுகள் பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மையானதாகவும் மற்றும் இலகுவானதாகவும் அணுகக்கூடியவாறு அதை என்ன செய்யணும், முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். தரவுகள் இலகுவாக போய் அதை கையாளக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த தரவுகள் ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கணும். சரியா, அப்ப அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த தரவுகள் இப்ப ஒரு பாடசாலையில் எடுக்கும் போது அந்த பாடசாலையில ஆபீஸுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாணவர்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இனி அடுத்த பிறகு என்ன நடக்கும்னா தரவுகளை நீக்குதல். ஏன்னா அந்த தேவையற்ற தரவுகளை நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணம் தேவையற்ற பாருங்க, காலாவதியான எக்ஸ்பியர் ஆன அல்லது நம்ம மேலும் இந்த தரவுகள் தேவையில்லைன்னு நம்ம கருதும் போது அதை முறைமை என்னது, சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல இருந்து என்ன செய்யப்படும், அகற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் என்னது, ஒரு தரவு வாழ்க்கை வட்டத்துல நடைபெறக்கூடிய விடயங்கள். ஒவ்வொரு கட்டம் இருக்கு தானே, தரவு உருவாக்கம், தரவு முகாமைத்துவம், தரவுகள் நீக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நாம விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். சரியா,